எதிர்பாராத விதமாக கிடைச்ச 5 புதையல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது கோல்டன் நகட்ஸ். ஆஸ்திரேலியாவில் உள்ள விக்டோரியாங்கிற இடத்துல கோல்டன் ட்ரையாங்கல்னு ஒரு இடம் இருக்குது. இங்கே நிறைய பேருக்கு கோல்டு கிடச்சிருக்காம். இது வரைக்கும் கிடச்ச கோல்டுலேயே 1869 ஜான் தீசன் அவரோட ஃப்ரெண்ட் ரிச்சர்ட் ஓட்ஸும் 109 கிலோ வெயிட் உள்ள கோல்டு நகட்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கோல்டை அந்த டைமில் $12,052 US விற்றுருக்காங்க. ஆனால் இப்போ இதோட மதிப்பு $34 லட்சம். இந்திய மதிப்புக்கு 25 கோடிக்கும் அதிகமாம். இதுக்கப்புறம் இந்த இடத்துல நிறைய பேருக்கு சின்ன சின்ன கோல்டு நகட்ஸ் கிடைச்சாலும் 2009 ஒருத்தருக்கு 40 கிலோ வெயிட் உள்ள கோல்டு நகட்ஸ் கிடைச்சிருக்கு. வேர்ல்டு லார்ஜஸ்ட் பேர்ல் 2006 வெஸ்ட் பிலிப்பைன்ஸில் கடலோரத்தில் வாழ்கிற ஒரு ஃபிஷர்மேனோட போட் ஹேங்கர் ஒரு நாள் ஒரு பெரிய சிப்பியில் மாட்டியிருக்கு. அந்த ஆங்கரை எடுத்து விடுறதுக்காக தண்ணிக்குள்ளே போனவர் அந்த சிப்பியை திறந்து பார்க்கும்போது அதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய முத்து இருந்திருக்கு. பொதுவாக முத்துக்கள் இந்த மாதிரி சின்னதாக தான் கிடைக்கும். ஆனால் இந்த முத்து 1 ஃபீட் நீளத்திலையும் 34 கிலோ வெயிட்லையும் இருந்திருக்கு. இந்த முத்து இவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய புதையல்னு தெரியாமல் இதை எடுத்துகிட்டு போய் அவர் வீட்டு கட்டிலுக்கடியில் 10 வருஷத்துக்கு மேலே சும்மாவே வச்சுருந்துருக்கிறாரு. 2014 இவர் வீட்டில் உள்ள 2 பசங்க இந்த முத்தை ஃபோட்டோ எடுத்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோட்டோவை பார்த்த நிறைய பேர் இதோட மதிப்பு சொன்னதுக்கப்புறம் தான் இவங்க ஃபேமிலிக்கு இந்த முத்தோட மதிப்பு தெரிஞ்சு $100 மில்லியன், அதாவது இந்திய மதிப்புக்கு 750 கோடிக்கு மேலே விற்றுருக்காங்க. ஆம்பர்கிரீஸ் இது ஒரு வித்தியாசமான புதையல்னு தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா ஆம்பர்கிரீஸ் அப்படின்னா என்னென்னா திமிங்கலங்கள் எடுக்கிற வாமிட்டாம். திமிங்கலங்கள் எப்போவாது அதிகமாக சாப்பிட்டுருச்சுன்னா 7 நாள்லேருந்து 10 நாளைக்குள்ளே வாந்தி எடுக்குமாம். அந்த டைம் அது வயிற்றுக்குள்ளேருந்து வெளியே வர்ற ஒரு பொருள் தான் இந்த ஆம்பர்கிரீஸ். அதுலேயும் இது கோல்டை விட அதிக விலையாம். ஏன்னா விலை உயர்ந்த பெர்ஃப்யூம்லேருந்து முக்கியமான மருந்துகள் வரைக்கும் நிறைய பொருட்களை இதை வச்சு தான் தயாரிக்கிறாங்களாம். பொதுவாக இது கடல் ஓரங்களில் எப்போவாது தான் ஒதுங்கி கிடக்குமாம். அது ஆம்பர்கிரீஸ் தானான்னு கண்டுபிடிக்க ஒரு ஊக்க நல்லா சூடாக்கி அதில் வச்சா மெழுகு மாதிரியே நல்லா உருகுமாம். பொதுவாக இது நிறைய பேருக்கு சின்ன சின்ன பீஸாக கிடைச்சாலும் 2012 ஒரு ஃபிஷர்மேனுக்கு 80 கிலோ வெயிட்டில் பெரிய சைஸில் ஒரு ஆம்பர்கிரீஸ் கிடச்சிருக்கு. இதோட மதிப்பு $25 லட்சம். இந்திய மதிப்புக்கு 18 கோடிக்கும் அதிகமாம். பேலசைட்ஸுங்கிறது நம்ம பூமியை சேர்ந்த ஒரு பொருளே இல்லை. வானத்திலிருந்து பூமியில் வந்து விழுகிற ஒரு வித்தியாசமான கல்லாம். இது அயனும் சிலிக்கானும் கலந்த ஒரு கல்லாம். இதுக்கு நடுவில் நிறைய கோல்டு கலரில் ஆலிவைனுங்கிற பொருளும் இருக்குமாம். இந்த கல் 4.5 பில்லியன் வருஷத்துக்கு பழமையான கல்லுன்னு சொல்கிறாங்க. இது ட்ரையான பகுதி, பாலைவன பகுதி, பனி நிறைந்த பகுதின்னு உலகத்தில் உள்ள எல்லா இடங்கள்லையும் கிடைக்குமாம். இது கோல்டை விட ரொம்பவும் அரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாம். இது வரைக்கும் நிறைய பேருக்கு சின்ன சின்னதாக இந்த கல் கிடைச்சிருந்தாலும் சைனாவில் ஒருத்தருக்கு $2 மில்லியன் மதிப்புள்ள மிகப்பெரிய பேலசைட்ஸ் கல் கிடச்சிருக்கு. இதோட வெயிட்டு 408 கிலோவாம். இந்திய மதிப்புக்கு 15 கோடிக்கும் அதிகமாம். ஸ்டஃபர் ஷெயர்ஹோல்ட் 2009 இங்கிலாந்தில் டெரி ஹெர்பர்ட்டுங்கிறவர் அவர் வாங்கின மெட்டல் டிடெக்டர் நல்லா வேலை செய்தான்னு செக் பண்ணி பார்க்கறதுக்காக அவர் வீட்டுக்கு பின்னாடி இருந்த காலி இடத்துல வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது முதல்ல ஒரு சின்ன பானைக்குள்ளே கோல்டு காயின்கள் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தோண்டி பார்க்கும்போது அங்கே 2 பெரிய பானைகள் ஃபுல்லாக கோல்டு காயின்களாக இருந்திருக்கு. அதுக்கும் கீழே இருந்த பெட்டியை திறந்து பார்த்தா அதுக்குள்ளே பழங்காலத்தில் பயன்படுத்தின நிறைய கோல்டு பொருட்கள் இருந்திருக்கு. எதிர்பாராமல் கண்டுபிடிச்ச இந்த புதையல்களில் 3500க்கும் அதிகமான பொருட்கள் இருந்துச்சாம். இதில் 5 கிலோ 100 கிராமுக்கு கோல்டு பொருட்களும் 1 கிலோ 400 கிராமுக்கு வெள்ளி பொருட்களும் இருந்திருக்கு. இங்கிலாந்தோட சட்டப்படி இந்த பொருட்கள் எல்லாம் அவங்க நாட்டுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறதுனால இப்போ இந்த பொருட்கள் எல்லாமே அங்கே இருக்கிற ஒரு மியூசியமில் மக்கள் பார்வைக்காக வச்சுருக்காங்களாம். இந்த புதையலை கண்டுபிடிச்சதுக்காக டெரி ஹெர்பர்ட்டுக்கு இங்கிலாந்து கவர்மெண்ட் $3 மில்லியன், அதாவது இந்திய மதிப்புக்கு 22 கோடிக்கும் மேலே கொடுத்து இவரை பாராட்டி இருக்காங்க.